வணக்கம். ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 அன்று ஏற்படுகின்ற சனி வக்ர பெயர்ச்சிக்குரிய பலன்களை 12 ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். நான் உங்கள் ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். விக்னேஸ்வராய நமக. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து, சனி வக்ர பேச்சியால் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் BharatMatchPoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவகோள்களுக்குரிய ரத்தினங்கள், எந்திரங்கள், மாலைகள், ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, கருங்காலி மாலை போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு எளிய விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. விருப்பப்படுகின்றவர் எங்களை அணுகலாம். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் மற்றும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பதிவை முழுமையாக கேளுங்கள். சனியோடைய வக்ரம் எப்படி ஏற்படுகின்றது என்பதும் அவற்றிலே குரு பார்வை எவ்வாறு ஏற்பட போகின்றது என்பதையும் பார்க்கவிருக்கின்றோம். சனி பகவான் காலபுருஷனின் கர்மக்காரகன். காலபுருஷனுக்கு 10ஆம் வீடான மகரத்திற்கும் 11ஆம் வீடாகப்பட்ட கும்பத்திற்கும் அதிபதி. சனி பகவான் பொதுவாக அசுப கிரகம். பொதுவாக சனி என்றால் எல்லோருக்கும் ஒரு பயம். ஆனால் அதே சமயத்தில் சனி நீதி தேவன். நம்மளுடைய செயலுக்கேற்ப கர்ம வினைகளுக்கேற்ப பலன்களை கொடுப்பவரை தான் சனி பகவான். ஆகையால் தான் காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு. காலபுருஷன் என்பது முதலாவது வீடு. 12 ராசிகளில் முதலாவது வீடு மேஷம். அந்த மேஷ ராசியே காலபுருஷனின் வீடு. அந்த மேஷ ராசியில் சனி பகவான் நீச்சம் பெறுவார். பொதுவாக மேஷ ராசிக்கு அதிபதி செவ்வாய். அவ்வாறு செவ்வாயாகப்பட்டவர் சனியோடைய வீடாகப்பட்ட மகர ராசியிலே உச்சம் பெறுகிறார். எவ்வாறு நம்மளுடைய ஜோதிடம் விரிந்து பறந்து நம்மளுடைய ஞான கண்களை விரிக்கிறது என்று பாருங்கள். காலபுருஷனுக்கு 10ஆம் வீடான கர்மக்காரகனாகப்பட்ட சனீஸ்வர பகவான் ஈஸ்வரம் பட்டம் பெற்றவர். காலபுருஷனின் வீடாகப்பட்ட மேஷராசியில் தான் நீச்சமே அடைகின்றார். அதே சமயத்தில் சனி பகவானுடைய வீடாகப்பட்ட மகரம் மற்றும் கும்பத்திற்கு இருபுறமும் குருவோடைய வீடாகப்பட்டது வரும். நவகோள்களிலே முழு சுபர் யாரென்றால் அது ஒரே ஒருவர், அது குரு பகவான் மட்டுமே, தேவகுரு. அப்படிப்பட்ட குரு பகவானே மகரம் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது மகரத்துக்கு அடுத்த வீடு கும்பம், சனியோடைய வீடு. அதற்கு அடுத்தது மீனம். அதே போல மகரத்துக்கு 12ஆம் வீடு தனுசு. இந்த 2 வீடும் தனுசும் மீனமும் குருவோடைய வீடு. ஒரு சனி பகவான் கொடியவர் என்று பார்க்கின்ற பொழுது, கொடியவர் என்று அறிந்து கொண்டு பயப்படுகின்றவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது, சனிய பகவான் கொடியவர் அல்ல. நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ப, நம்மளுடைய கர்மா என்றால் என்ன, நாம் செய்கின்ற செயலுக்கேற்ப பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் சனீஸ்வர பகவானை ஒழிய அவர் எல்லோருக்கும் தீமைகளோ தீங்குகளோ அசுப பலன்களையோ கொடுப்பவர் அல்ல. ஜோதிடத்தில் நிறைய பேர் சனி பகவான் பலன்கள் கெட்ட பலன்கள் என்று கூறி கூறி மக்கள் மனதில் அது பதிந்து விட்டது. சனி பகவான் என்றாலே ஒரு பயம் வந்து விட்டது. அஷ்டம சனி, ஏழரை சனி என்று ஒரு அலறல் வந்து விடுகிறது. ராசிக்கு வருகிறார் என்றார். அதே போலவே கும்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கும்பராசியும் சனீஸ்வரருடைய வீடு.
கும்பராசிக்கு அடுத்த வீடு மீனம், அது குருவோடைய வீடு. கும்பராசிக்கு 12ஆம் வீடு என்றால் அது மகரம், சனியோடைய வீடு. அதற்கு பின்னால் பார்க்கின்ற பொழுது தனுசு வருகிறது. எனவே சனி பகவானுடைய வீடு மகரம் கும்பம் என்றால் அது இருபுறமும் குருவோடைய வீடு. இங்கு மகரம் கும்பம் என்று பார்க்கும்போது சனி என்பது ஒரு கிரகம்தான். அந்த ராசியாக அதை இரண்டாக பிரிக்கின்றார்கள். காரணம், ஜோதிடத்திலே மகரம் கும்பம் சனியோட வீடு என்றால் மகர ராசிக்கு மட்டும் சூரியனுடைய ஒளிப்படும், கும்ப ராசிக்கு எப்பொழுதும் சூரியனுடைய ஒளிப்படாது. ஆகையால் கிரகம் ஒன்றுதான், குரு ஒருவர் தான். ஆனால் குருவுக்கு இரு வீடு இருக்கின்றது, அது தனுசு மற்றும் மீனம் என்று நாம் நம்ம பார்த்து கொள்ளும்போது ராசி இரண்டாக இருந்தாலும் ஆனால் கிரகம் ஒன்றுதான். ஆகையால் சனி என்கின்ற கிரகம் இருபுறமும் குரு என்று இருப்பதனால் சனி இயற்கை அசுவர் என்றாலும் அவருக்கு பக்கத்தில் எப்பொழுதும் நல்லவர்கள் இருந்தால், ஒரு கொடிய மனிதருக்கு பக்கத்தில் ஒரு நல்லவன் கூடவே இருந்தால் எப்பொழுதும் தீங்கு செயல் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு ஒரு அறிவுரை ஆலோசனை நல்லவர் கூறுவார், வேண்டாம் தவறு என்று. ஒரு நல்லவர் இருந்தாலே எவ்வளவு நமக்கு நல்ல யோசனைகள் சிந்தனைகள் ஏற்படும். ஆனால் குரு என்பவர் மகான், முழு சுபர். அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு தீங்கை செய்ய வேண்டிய எண்ணம் கொண்ட ஒரு பக்கத்தில் ஒரு மகான் மகரிஷி இருந்தால் எப்படி நமக்கு கெடுதலை செய்ய வேண்டும்? ஆகையால் சனி பகவான் நம்முடைய செயலுக்கேற்ப பலன்களை கொடுக்கக்கூடிய கர்மக்காரகன். குரு என்பவர் உங்களுக்கு நல்லதையே செய்யக்கூடிய கிரகம் என்கின்ற பொழுது குரு எப்பொழுதும் சனிக்கு நன்மையை செய்ய போதிக்க வைப்பார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இப்பொழுது சனி பகவான் மீன ராசியிலே குருவோடைய வீட்டில் இருக்கின்றார். குருவோடைய வீட்டில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 அன்று வக்ரம் அடைகின்றார். அவ்வாறு மீன ராசியிலே குருவோடைய வீட்டிலே சனி வக்ரம் அடைவது ஜூலை 13, 2025 என்றால் நவம்பர் 28, 2025 வரை வக்ரமாக 138 நாட்கள் 138 டேஸ் அவர் வக்ரமாக இருக்கப் போகின்றார். இவற்றிலே சனிக்கு வீடு கொடுத்த குருவோடைய பார்வையும் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி கடக ராசிக்கு மிதுனத்திலிருந்து அதிசாரமாக குரு வருகின்றார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது அக்டோபர் 18 இருந்து குருவோடைய பார்வையும் சனி பெறுவார். அதாவது சனி குரு பகவான் தற்பொழுது மிதுன ராசியில் இருக்கின்றவர் அதிசாரமாக ஒரு 48 நாட்கள் கடகத்துக்கு வந்து மீண்டும் மிதுனத்துக்கு வருவார். அது நான் குரு பயிற்சியிலே கூறியிருக்கின்றேன். குரு பயிற்சி பலன்களை பார்த்தவர்களுக்கு அது தெரியும், இதுவரை பார்க்காதவர் அவற்றை பாருங்கள். ஆகையால் குருவோடைய பார்வையும் சனி பெறுகிறார். இங்கு சனி வக்ரம் அடைகின்றார். பொதுவாக ஒரு கிரகம் வக்ரம் அடைகின்ற பொழுது தன் நிலை மாறுவார்கள். ஒரு கெட்டவன் வக்ரம் அடைகின்ற பொழுது கெட்டவன் கிட்டிடும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். மைனஸ் சேர்கின்ற பொழுது ப்ளஸ் ஆகிவிடும், நெகட்டிவ் ப்ளஸ் நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகிவிடும். ஆகையால் வக்ரம் அடைகின்ற கிரகம் பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகமாக இருக்கும். ராகு கேது என்கின்ற நிழல் கிரகங்கள் எப்பொழுதும் வக்ரகதியில் இருப்பார்கள். சூரியனால் வக்ரம் அடைகின்ற கிரகங்களே சனி, குரு, செவ்வாய், புதன், சுக்கிரன். சந்திரனுக்கு எப்பொழுதும் வக்ரம் இல்லை. ஏனென்றால் அவர் தேய்பிறை வளர்பிறை என்று அமாவாசையும் வருவார், பௌர்ணமி வருவார். ஆகையால் இந்த 5 கோள்கள் வக்ரம் அடைவார்கள். சனி, குரு, செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் வக்ரம் அடைவார்கள் சூரியனால். அவற்றில் ஆண்டு கோள்களிலே ஆண்டுகள் அதிகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ர பயிற்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அவ்வாறு வக்ரம் அடைகின்ற சனீஸ்வர பகவான் 138 நாட்களில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எவ்வாறு பலாபலன்கள் கொடுக்கவிருக்கிறார் என்பதை பாருங்கள். மேஷ ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான் ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 அன்று வக்ரம் அடைகின்ற நிலை எவ்வாறு பலாபலன்களை கொடுக்கவிருக்கிறது என்பதை காணலாம். அன்புள்ள மேஷ ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் 7 சனியிலே விரய சனியாக சனீஸ்வர பகவான் தற்பொழுது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். மார்ச் மாதம் 29 முதல் தற்பொழுது ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 அன்று சனி பகவான் மீன ராசியிலே வக்ரம் அடைகின்றார். வக்ரம் அடைகின்ற நிலை உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியது. ஏனெனில் பொதுவாக 7 சனி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது சனி பகவான் அசுப பலன்களை தருவார், சுப பலன்களை தரமாட்டார். அவ்வாறு அசுப பலன்களை தரக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைகின்ற பொழுது
கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகம் அது உங்களுக்கு ராஜயோகமாக அமையும். ஏனெனில் உங்கள் ராசியாகப்பட்ட மேஷராசியில் தான் சனீஸ்வர பகவான் நீச்சமடைவார். ஆனால் அதே சமயத்தில் உங்கள் ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் சனியோடைய வீடாகப்பட்ட மகர ராசியில் தான் உச்சம் அடைவார். அவ்வாறு சனிக்கும் செவ்வாய்க்கும் ஒரு பந்தம் இருக்கின்றது. பொதுவாக நீச்சனுக்கு வீடு கொடுத்தவன் உச்சம் பெற்றால் அது மிக பலம் என்கின்ற அமைப்பில் சனி பகவான் நீச்சம் பெறுவது உங்கள் மேஷராசி என்றால் அந்த வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய், மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெறுவார் என்பதனால் சனீஸ்வர பகவான் மேஷராசிக்கு பெரிய அளவில் எப்பொழுதும் கெடுபலன்களை செய்ய மாட்டார். அதை இப்பொழுது அறிந்து கொள்ளுங்கள். முதலாவதாக இவ்வாறு பார்க்கின்ற போது மேஷராசி சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு சனி வக்ரமாக வருகிறார். ஜூலை 13, 2025 138 நாட்கள் நவம்பர் மாதம் 28 வரை இருக்கிறார் வக்ரமாக. 2025 நவம்பர் 28 வரை அது உங்களுக்கு நற்பலன்களையும் யோகத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம், அசுப பலன்களை தரக்கூடிய சனி பல்வேறு விதமான தீய செலவுகளையும் தேவையற்ற செலவுகளையும் மனதிலே குழப்பங்களும் அலைச்சல்களையும் எந்த ஒரு முயற்சி எடுக்கின்ற பொழுதும் காலதாமதங்களும் கொடுத்து வருவார். ஆனால் அதே சமயத்தில் ராகு 11 இருப்பதனால் பாதிப்பு இல்லை பெரிய அளவிலே. கோச்சார வேத அடிப்படையில் தற்பொழுது அது உங்களுக்கு நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். 11ஆம் இடத்தில் கிரகம் இருந்தால் 12 இருக்கின்ற சனியால் சனியால் 7 பாதிப்பில்லை ராகு 11 இருப்பதனால். ஆனால் இப்பொழுது வக்ரமாக ஆவது உங்களுக்கு நன்மைகளையும் விபரீத யோகத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும், விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு பார்க்கின்ற 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற சனி பகவான் வக்ரமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது உங்கள் குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் பிரச்சனைகள், உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பெரியவர்கள் அல்லது உங்களுக்கு தேவையற்ற மற்றவர்களால் பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய உறவுகள் இவையெல்லாம் இப்பொழுது பயந்து ஒதுங்கி விடுவார்கள். சனியோடைய அந்த பார்வை அவர்களுடைய கெடுதலை அகற்றிவிடும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். காரணம், இதுவரை சனி பகவான் அவருடைய நேர்கதியாக செல்லுகின்ற பொழுது 2ஆம் இடத்தை பார்த்தார், வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்த்தார். குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் நிச்சயமாக பொதுவாக மேஷராசியில் பிறந்தவர்கள் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய கணவரோ மனைவியோ உங்கள் மீது அன்பு அதிகமாக வைத்திருப்பார்கள். ஏனெனில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடாகப்பட்ட துலாம். அந்த சுக்கிரனாகப்பட்டவர் செவ்வாய் மீது அதிகமான பாசம் வைத்துக்கொள்ளும். ஏனென்றால் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்தால் அதுதான் பிருகு மங்கள யோகம். பிருகு என்றால் சுக்கிரனுடைய இன்னொரு பெயர், மங்களன் என்றால் செவ்வாயுடைய பெயர். ஆகையால் சுக்கிரன் காதலை கொடுக்கக்கூடியவர், காமத்தை கொடுக்கக்கூடிய, செவ்வாய் இரத்தக்காரகன் தைரியத்தை கொடுக்கக்கூடிய. தைரியம் என்றால் தான் காதலும் சரி காமமும் சரி உற்சாகமாக இருக்கும். அவ்வாறு பார்க்கணும். சுக்கிரனுக்கு செவ்வாய் தயவு தேவை. சுக்கிரன் அசுரகுரு, வாழ்க்கையை அனுபவிக்க பிறந்தவர். அவ்வாறு இருக்கிற செவ்வாயுடைய தயவு சுக்கிரனுக்கு தேவை என்பதால் பொதுவாக மேஷராசியிலே பிறந்த நீங்கள் உங்களுடைய கணவரும் உங்களுடைய மனைவியும் உங்கள் மீது அதிகமாக அன்பு பாசமும் ஒரு ஈர்ப்பு அவர்களுக்கு உங்கள் மீது இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது இப்பொழுது 2ஆம் இடத்தை சனி பார்ப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிலவும். வக்ர சனியுடைய பார்வை அவ்வாறு இருக்கிறது. மேலும் அதற்கு பிறகு பார்க்கின்ற சனியுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்கிறார். சத்ருஸ்தானம் 6ஆம் இடம். கடன், நோய், சத்ரு, ரண ருண ரோக சத்ருஸ்தானம் என்பதும் 6ஆம் இடத்தை. அந்த இடத்தை சனி பார்ப்பதினால் உங்களுக்கு 6ஆம் வீடு புதனுடைய வீடான கன்னி, ஜென்ம பகை கொண்டவர். ஜென்ம பகை யார்? புதன் என்றால் உங்களுக்கு எதிரிகள் எல்லாம் ஒரு வகையில் பார்த்தால் உங்கள் எதிரிகள் எல்லாம் புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவராக இருப்பார்கள். மேஷராசி சகோதர சகோதரிகளை சற்று நன்றாக சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய பிறந்த தேதி 5ஆக இருக்கும், அல்லது கூட்டு எண் விதி எண் 5ஆக இருக்கும், அல்லது அவர்கள் கன்னிராசி மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் அந்த லக்னத்தில் பிறவாங்க. இவங்க தான் உங்களுக்கு முதல்ல எதிரியாக இருப்பாங்க, ஜென்ம எதிரியாக இருப்பாங்க. அவ்வாறு பார்க்கணும். அதனால்தான் மேஷராசியில் பிறந்தவர்கள் கன்னிராசி அப்புறம் மிதுன ராசியில் இருக்கவங்க அது ராசி பொருத்தம் பார்க்கும்போது அதை தவிர்க்கணும் அப்படின்னு 10 பொருத்தத்தில். ஆகையால் இப்போது 6ஆம் இடத்தை சனி பார்ப்பதினால் உங்களுடைய எதிரிகளை அழித்து விடுவார். சத்ரு நாசத்தை செய்வார். சத்ரு சர்வ நாசமாவார்கள். கடன் பிரச்சனை தீர்ப்பார். நோய் இருந்தால் நோய்களை அகற்றக்கூடியவர் ஆயுள்காரன். சனியுடைய வக்ர பார்வையால் உங்களுடைய உடல் பிணிகள் நீண்ட நாட்களாக இருந்த உடல் பிணிகளை அகற்றுவார்.
குறிப்பாக ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனை, 6ஆம் இடம் என்கின்ற மர்ம உறுப்புகள், அதாவது கிட்னி பிரச்சனை, அதை மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கின்றவர்களுக்கு அவை தீரக்கூடிய ஒரு நல்ல நாட்களாக இந்த 138 நாட்கள் எடுக்கின்ற மருந்துகள் வேலை செய்யும். எடுக்கின்ற உங்களுடைய மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் பின்பற்றுவதனால் அவற்றிலிருந்து நீங்கள் மிக விரைவாக குணமடைவீர்கள். ஆகையால் 6ஆம் இடத்தை பார்ப்பதனால் எதிரிகளை அழிப்பார், கடனை தீர்ப்பார், நோய்களை நீக்குவார். இவையெல்லாம் சனியால் ஏற்பட போகிறது. அதற்கு பிறகு சனியுடைய 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடாகப்பட்ட தனுசு ராசியை பார்க்கிறார். அது குருவோடைய வீடு. நான் முன்னுரையிலே குருவுக்கும் சனிக்கும் எத்தகைய உறவுகள் இருக்கிறது, அவர்களுக்குள் எப்படி ஒரு நட்புறவு இருக்கின்றது என்பதை விரிவாக கூறியிருக்கின்றேன். முன்னுரையை கேட்டவர்களுக்கு நன்றி. கேட்காதவர்கள் அவற்றை கேட்பதன் மூலம் சனி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான தனுசு ராசியை பார்ப்பதனால் எத்தகைய நன்மைகளை இந்த 138 நாட்கள் செய்வார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்படி பார்க்கின்ற பொழுது குருவோடைய வீடாகப்பட்ட மீனத்தில் அமர்ந்து தன்னுடைய குருவோடைய மற்றொரு வீடான தனுசை பார்ப்பதும், குருவோடைய பார்வை அக்டோபர் மாதம் 18 முதல் சனி பெறுவதினால் இப்பொழுது உங்களுக்கு 3லே குரு அமர்ந்திருப்பது, அதே சமயத்தில் உங்களுக்கு குரு 3லிருந்து வந்து தனுசை பார்ப்பார், சனியும் பார்க்கிறார் வக்ரமாக என்ற நிலையில் பாக்கியஸ்தானம் மிகவும் பலம் பெறும். ஆகையால் பாக்கிய யோகத்தை நீங்கள் அடைவீர்கள். அதிர்ஷ்டம் இருக்கும். பாக்கியம் என்றால் நம்ம அடைய வேண்டிய ஒரு செயலுக்கு முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது அந்த காரியங்கள் கைகூடுகின்ற பொழுது நமக்கு வெற்றி கிடைக்கின்றது. ஆகையால் அது நமக்கு முயற்சிக்குரிய வெற்றி. அந்த முயற்சிக்குரிய வெற்றிக்கும் ஒரு உறுதுணையாக அதிர்ஷ்டம், இயற்கையுடைய அதிர்ஷ்டம் நமக்கு வேண்டும். அது எப்படி எனில், நான் உப்புவிக்கு போனால் மழை பெய்யுது என்று முன்னோர்கள் சொல்வார்கள். நீ உப்புவிக்க போனேன் ஆனால் மழை பெய்யுதுப்பா அப்படின்ட்டு. அதை மாதிரி இல்லாமல் நமக்கு எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியிலும் திடீரென்று தடைகள் எதுவும் இல்லாமல் இயற்கையாக நமக்கு நன்மைகள் நடக்கின்ற பொழுது அது இயற்கையோடைய சக்தியும் இருக்கிறது, என்ற பிரபஞ்ச சக்தியும் இருக்கிறது. இப்பொழுது 9ஆம் இடமும் பலம் பெறுவதனால் உங்களுக்கு வெற்றிகள் எளிதாக இருக்கும். ஆகையால் ராசிக்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம், 9ஆம் இடம் பலம் பெறுகிறது இந்த வக்ர சனியால். எனவே இப்பொழுது உங்களுடைய தொழில் வியாபாரம் தனயோகத்தை அதிகமாக பெறுவீர்கள். 2ஆம் இடம் தனஸ்தானம் பலம் பெறுவதனால் தன லாபம் அதிகரிக்கும். எடுக்கின்ற முயற்சியில் நீங்கள் செயல்களிலே வெற்றிகளை எளிதாக பெறுவீர்கள். மற்றவருடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். போட்டிகள் இருந்தாலும் பொறாமைகள் இருக்காது. பொறாமைகள் இருந்தாலும் அது கண்திஷ்டி அகற்றக்கூடிய 6ஆம் இட பார்வை, வக்ரப்பார்வை, சனியோடைய பார்வை இருப்பதனால் திருஷ்டிகள் அகற்றிவிடும். உடல் நலத்தில் ஆரோக்கியம் இருப்பதனால் உற்சாகமாக உங்கள் தொழிலிலே நீங்கள் ஈடுபாட்டையும் வியாபாரத்தில் அபிவிருத்தி செய்யக்கூடிய எண்ண ஓட்டைகளையும் பெறுவீர்கள். இவையெல்லாம் உங்களுக்கு 6ஆம் இடம் பலம் பெறுவது, 9ஆம் இடம் பலம் பெறுவதனால் அந்த 6க்குரிய உழைப்பை வெற்றி நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுக்கான நன்மையான பாக்கிய யோகம் கிடைக்கும். 6ஆம் இடம் அடிமை தொழில் என்பார்கள். அந்த அடிமை தொழில் என்றால் நம்ம ஒருத்தருக்கு வேலை செய்கிறது தான். இப்பொழுது அவற்றிலிருந்து சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்கின்ற யோகம் வருகின்றது. ஆக இந்த 138 நாட்கள் உத்தியோகத்தில் இருக்கின்றவர்கள் சொந்தமாக உங்களுடைய தொழில் வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருந்தால் முயற்சியுங்கள், அவற்றில் உங்களுக்கு வெற்றி. உத்தியோகம் அவ்வாறே. உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு பகைமையாக இருக்கக்கூடியவர்கள், பகைமை காட்டுகின்றவர்கள், பேச்சிலும் செயலிலும் பகைமை காட்டவர்கள் ஒதுங்கி விடுவார்கள். இப்பொழுது உங்களுக்கான முயற்சியில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, கணவன் மணி உறவிலே. மொத்தத்தில் இந்த சனி வக்ர பயிற்சி கலைத்துறையிலும் ஏற்றத்தை கொடுக்கும். அதிர்ஷ்டம் ஆகப்பட்டது கிடைக்கும். மேலும் அரசியலில் மிகப்பெரிய நன்மை. ஏழரையிலே பதவி இழப்பு ஏற்படுமோ என்ற பயம் இருப்பவர்களுக்கு இந்த 138 நாட்கள் எந்த விதத்திலும் கவலை இல்லை என்பதே நல்ல விஷயம். மொத்தத்தில் மேஷ ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி மிகுந்த நன்மைகளையும் யோகத்தையும் வெற்றிகளையும் கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. இருப்பினும் சனி பகவானுக்குரிய வழிபாடுகளை தொடருங்கள். அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேட்டு வருவதன் மூலம் வெற்றி மேலும் பலம் பெறும். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2025 அன்று மீனராசியில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் வக்ர நிலை பெறுவதற்குரிய பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதக